இறந்து போனவர்களுடைய சமாதி இருக்கு பாருங்க. இப்போ நாகூர்ல அடக்கப்பட்டவர், ஏர்வாடியில் அடக்கப்பட்டவர், அவர்கிட்ட போய் என்ன செய்யணும், யாரு வேணாலும் எந்த மொழியில வேணாலும் வந்து கையேந்திரான். அது எப்படி ஏந்திர? அவர் வாழும் போது தமிழ் மொழி பேசிதானே இறந்தாரு. அவருக்கு தமிழ் மொழியை தவிர வேற எதுவும் தெரியாது தானே. அப்படி எதுவுமே தெரியாமல் இறந்த ஒருவருக்கு யாரு வேணாலும் மலையாளத்துல இருந்து வர்றான், தெலுங்குல இருந்து வர்றாங்க, கர்நாடகத்துல இருந்து வர்றாங்க, எல்லா இடத்துல இருந்து வந்து ஒருவற்று போய் கையேந்திரிய. அப்ப நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க, அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாலும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு தான் எல்லா மொழியும் தெரியும். அப்படிங்கும் போது இறந்து போன அவுலியா என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்களுக்கு எப்படி எல்லா மொழியும் தெரிஞ்சிச்சு? அப்ப எந்த இடத்துல கொண்டு அவர்களை வைக்கிறாங்கன்னு விளங்குதா? இறைவனுடைய இடத்துல கொண்டு வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. அல்லாஹ் மட்டும்தான் அனைத்து மொழியையும் அறிந்தவன், அவனுக்கு எந்த மொழிபெயர்ப்பாளரும் கிடையாது. அப்படி பேராளற்றலுடைய இறைவனுக்கு சமமாக இறந்து போனவர், வாழும் போதே தமிழ ஒழுங்கு பேச தெரியாதவர், அவரை கொண்டு வைக்கிறத பாக்கிறோம். அப்போ இந்த மொழி விஷயத்துல இன்னும் அடிப்படையாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு மொழியை கொடுத்திருக்கிறான், பேசுகிறோம். அப்பேற்பட்ட மாபெரும் இறைவன் தான் துதிப்பதற்கும் புகழ்வதற்கும் ஏற்றவன். நம்ம உள்ள என்ன சொல்லணும்? நம்ம துதிக்கிற வணங்குற என்னுடைய இறைவனுக்கு எவ்வளவு பெரிய தகுதி இருக்கு. அன்பிற்கினிய சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்திலே ஏராளமான அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறான். அந்த அருள் கொடைகளை பற்றி இறைவன் நம்மை சிந்திக்க தூண்டுகிறான். நான் உங்களுக்கு என்னென்ன அருள் கொடைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறனோ அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே ஃபபி ஐயி ஆலாயி ரப்பிகுமா துகதிபான், உங்களுடைய இறைவனுடைய அருள் கொடைகளில் எதை நீங்கள் பொய் என்று கருதுகிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான். அப்ப அல்லாஹ் வந்து ஏராளமான அருள் கொடைகளை இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அருள் கொடைகள் சம்பந்தமாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நாம் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதுல பல்வேறு விதமான அருள் கொடைகள் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான அருள் கொடை என்னவென்று சொன்னால், நாம் பேசக்கூடிய மொழி, அதுவே அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளாக, இறைவனுடைய சான்றாக அது இருக்கிறது. நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழியை பேசுகிறோம். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் எல்லா மனிதர்களும் பல்வேறு விதமான மொழியை பேசுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மொழி என்று எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்திலே 6000 7000 அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுகிறார்கள். அதுல சில மொழிகள் எழுத்து நடைகள் இருக்கிறது, சில மொழிகளுக்கு அந்த எழுத்து நடைகள், அதாவது எழுதக்கூடிய நிலைமை என்பது இல்லை, வெறும் பேச்சளவில் இருக்கிறது. சில மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. ஆக மொத்தத்தில் ஏராளமான மொழிகள் மனிதர்கள் பேசுகிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசக்கூடிய மொழியை பற்றி மனிதன் சிந்திக்கிறானா? மொழி என்பது எப்படி கொடுக்கப்பட்டது, அதை பற்றியெல்லாம் அவனுடைய சிந்தனைகள் ஆய்வு செய்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா மனிதனுடைய சிந்தனைகள் எதுல அதிகமாக போகிறதுன்னு சொன்னா, சினிமாக்களிலும் சீரியல்களிலும் நடிகர்கள் நடிகைகள் அவங்களுடைய திறமைகள், அவர்களுக்கு விருது வழங்குவது. ஒரு இசையமைக்கிறார் வைங்க, அவரை வந்து இசை கடவுள் அப்படின்னு சொல்லி அவருக்கு விருது வழங்குவது, அதை பெருமை பாராட்டுவது, இப்படின்னு சொல்லி மனிதர்கள் தங்களுக்கிடையே பெருமை பாராட்டக்கூடிய விஷயத்தை தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இசையமைப்பது அல்லது வேறு வேறு விஷயங்கள் செய்வது என்பதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகள் இருக்கா இல்லையா, அதை நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம். அதை சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த மொழியை எப்படி உருவாக்கினான், அது முதலிலே எப்படி வந்தது, அது எப்படி இன்றைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது, இந்த மொழியை உருவாக்கிய இறைவன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க ஒருவனாக இருப்பான் அப்படிங்கிற அந்த அறிவை நாம வளர்த்து கொண்டால் நிச்சயமாக இறைவனை புரிந்து கொள்றதுல நமக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த மொழிகள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் போது
நீங்க ஆய்வு செய்து பாருங்க, இது அல்லாஹ்வினுடைய சான்றுகளில் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி திருமறை குர்ஆன் அதை நமக்கு ஆய்வு செய்ய சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் சமாவாத்தி வல் அர்ல், வானம் பூமி படைத்திருப்பதிலே அல்லாஹ்வினுடைய சான்று இருக்கிறது. அதே போல ஒஹ்திலாஃப் அல் சினத்திக்கும் வல் அல்ஃபானிக்கும், அதாவது நிறங்களிலும் மொழிகளிலும் நிறங்களிலும் அல்லாஹ் பிரித்து வைத்திருப்பதிலே ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அதை அல்லாஹ் சொல்லிக்கிட்டு, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இதிலே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு சான்றுகள் இருக்கிறது, அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ மொழி என்பது, நிறங்கள் என்பது ஏராளமான சான்றுகளை கொண்டதாக இருக்கிறது. அப்ப நம்ம பேசக்கூடிய மொழியை பத்தி நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துக்கிறோமா? அந்த மொழி பேசுவது என்பது அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுகிறது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமா இல்லையா? இத பேசக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடலில் இருந்து ஒரு ஓசை வருகிறது. ஓசை வரும்போது நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது வெறுமன ஓசை வந்து கேட்பது என்பது கிடையாது. அதுக்குள்ள ஒரு வடிவம் இருக்கிறது. என்ன வடிவம்லாம் இருக்கிறது? அல்லாஹ் அதை நீங்க அந்த சான்றுகளை சிந்திச்சு பாருங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டார்களா அப்படி கேட்கிறான். வானம் பூமி படைத்தது குறித்து சிந்திக்க மாட்டார்களா என்று கேட்கிறான். அதே போல மலையை பற்றி அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? இப்படி எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய அருள் கொடைகளை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்ப அந்த பேசக்கூடிய அந்த மொழி இருக்கிறதா இல்லையா, அது வெளிவருகிறது என்று சொன்னால் அதுல ஏராளமான சான்றுகள் சும்மா வரல. அது நம்முடைய வாய் அமைப்பு, பல் அமைப்பு, அதே போல நமக்கு நாக்கு, இது எல்லாம் ஒரு கரெக்டா கட்டமைப்பில் இருந்துதான் மொழி என்பது வருகிறது. நம்ம பேசுற அந்த ஒலி வருகிறதா இல்லையா? எப்படி வருகிறது? சும்மா பேசணும்னா உங்களுக்கு சத்தம் வருகிறதா? அப்படி கிடையாது. அதுல அந்த பல்ல வந்து அல்லாஹ் அப்படி மேல ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறான். அதே போல தாடையை வச்சிருக்கிறான். அதே போல வந்து உள்ள நாக்கு வருகிறது. இதுல ஏதாவது ஒரு குறைபாடு வந்தா கூட நம்முடைய வாயிலிருந்து மொழி வராது, நம்ம பேச முடியாது. அதனாலதான் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு அப்படிம்பாங்க. அப்ப லேசா பல்லுல குறைபாடு அல்லது பல்லு விழுந்து விட்டாலோ அந்த கட்டமைப்பிலிருந்து அது என்ன வரல, பேச்சு வராது, மொழி வராது. அப்போ ஒரு மொழி வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பேச்சு வரணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அத்தாட்சி சான்றுகளை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வினுடைய படைப்புகளை சிந்திக்கிறதே கிடையாது. மனிதன் உருவாக்குறான் பாருங்க, மனிதன் ஆடுறது பாடுறது, அவன் டான்ஸ் ஆடுறது, கூத்தடிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை தான் மனிதன் பெரிய விஷயமாக பேசுறான். அல்லாஹ் குர்ஆன்ல மூமின்களுடைய பண்புகள் குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் நின்ற நிலையிலையும் அமர்ந்த நிலையிலையும் படுத்த நிலையிலும் வானம் பூமி படைத்தது குறித்து சிந்திப்பார்கள். அப்போ தொழுகைங்கிறது மட்டும்தான் இபாதத்துங்கிறது கிடையாது. இப்போ ஜும்மாவுக்கு வர்றீங்களா இல்லையா? அப்போ வரும்போது உட்கார்ந்து இருக்கிறோம், தொழுகிறோம், பயான் கேட்கிறோம், அதே மாதிரி நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜிக்கு போறோம். இதுதான் வணக்க வழிபாடு, இதுதான் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது கிடையாது. இது அல்லாம அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள் நின்ற நிலையிலேயும் படுத்த நிலையிலேயும் அமர்ந்த நிலையிலேயும் வானம் பூமி படைத்தது குறித்து சிந்திப்பார்கள். அப்ப அந்த மொழி என்பதே ஒரு அல்லாஹ்வுடைய பெரிய சான்றுகளில் ஒன்று, சாதாரண சான்று கிடையாது. இப்போ மொழி இல்லைன்னா நம்ம எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? மனிதர்கள் எப்படி பேச முடியும்? செய்களை தான் நம்ம பேச முடியும். அதனாலதான் 2 நாள் உடம்பு சரியில்லைன்னு வைங்க, ஜுரம் ஆகுதுன்னு வைங்க, அல்லது நம்ம ஒரு பெட்டில் படுத்து கிடக்கிறோம்னு வைங்க, பேச முடியல. பேச முடியலன்னா என்ன செய்யறோம்? செய்கையை வச்சு சொல்றோம். சாப்பாடு இப்படிங்கிறோம், அது மாதிரி தண்ணி இப்படிங்கிறோம். அப்போ நமக்கு ஒரு மொழி இல்லைன்னு சொன்னா 2 நாள், ஒரு நாள் நம்மளால பேச முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடு எப்படி மாறுது? கொஞ்சம் கையில கேட்கிறோம், கையில செய்கையை காட்டுறோம். அப்போ மொழியே அறவே இல்லை என்று சொன்னால் காலம் முழுவதும் நம்முடைய செய்கையை காட்ட முடியுமா? நம்ம பேசி கொண்டிருக்க முடியுமா? அப்போ செய்கையிலே காலம் முழுவதும் செய்ய முடியாது. அல்லாஹ் வந்து எவ்வளவு பெரிய அருள் கொடைகளாக இந்த மொழியை அல்லாஹ் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறான் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும்.
அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தான் எழுதுகோளால் கற்றுக் கொடுத்தான். அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் உங்களுக்கு எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அப்ப கல்விங்கிறது அல்லாஹ்புறத்திலிருந்து வந்ததுதான். மனிதன் எப்படி யோசிக்கிறான்னு கேட்டா, கல்விங்கிறது என் புறத்தில் இருந்து வந்தது, நான் படிச்சிருக்கிறேன், நான் பெரிய டிகிரி, அறிவு, சிந்தனை, அறிவியல், ஆற்றல், விண்வெளி பயணம், அதே மாதிரி ராக்கெட் ஏவுறது, அதே மாதிரி ஒரு செகண்ட்ல ஒரு நொடி பொழுதுல ஒரு நாட்டை இன்னொரு நாட்டை தாக்குவது, கம்ப்யூட்டர் உலகம், ஏஐ இப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அறிவும் ஆற்றலும் எனக்கு இருக்கிறது, நான் பெரிய அறிவாளி என்று சொல்லி மனிதன் சொல்லி கொண்டிருக்கிறான், நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? திருமறை குர்ஆன்ல, நான் தான் உங்களுக்கு எழுதுகோளால் அதை கற்றுக் கொடுத்தேன். நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அறிவு, ஆற்றல் என்பது என் புறத்தில் இருந்து வந்ததுதான். அப்ப இன்னைக்கு ஏஐ அப்படின்னு சொல்றோமா இல்லையா? சாட் ஜிபிடிங்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய அட்வான்ஸா வந்துடுச்சு. எல்லா விதத்திலையும் பெரிய வளர்ச்சி இருக்கிறது. ஒரு நாட்டை ஒரு காலத்தில் தாக்கணும்னு சொன்னா ரொம்ப நாள் ஆகும், நிறைய நேரம் ஆகும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் தான். கரெக்டா இன்ன இடத்துல இன்னார் இருக்கிறாரு, இன்ன இடத்துல இன்ன எதிரி இருக்கிறான், இந்த இடத்த தாக்கணும்னு சொன்னா கரெக்டா பட்டனை அடிச்சா துல்லியமா போய் தாக்குது. தாக்கணும்னா அங்க போய் 4 தாக்குதல் உள்ளாயிருது. அப்ப மனுஷன் என்ன நினைக்கிறான்? தன்னுடைய அறிவு நமக்கு தான் பெருசா இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு நான் கற்றுக் கொடுத்ததுதான், நான் கொடுத்ததுதான், அது நீங்களா உருவாக்கிக்கிட்டது கிடையாது அப்படிங்கிறதை திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ப நம்ம இன்னைக்கு இந்த மொழிகள் பேசுறோமா இல்லையா? இதுல நிறைய கத்திருக்கிறோம், ஏராளமான மொழிகள் இருக்கிறது. இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் நாம் தான் கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் கொள்கை ரீதியாக நம்மை நிறைய வழிகெடுக்கிறார்கள். அதுல ஒரு முக்கியமான ஒரு வழிகேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, மொழியை உயர்வாக்கி இறைவனை தாழ்வாக்குறது. இந்த மொழியை உயர்வாக பேசி இறைவனை என்னவாக்குறது? தாழ்வாக்குறது. இறைவன் முதலில் தோன்றியது அது மொழிதான், நம்ம வாழக்கூடிய கலாச்சாரம் தான், இறை மார்க்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தாக்கங்கள் இன்னைக்கு பேசக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. ஆனால் திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? நீ ஒரு களிமண், நீ ஒரு அறிவற்ற ஜடம், உனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு எல்லா ஞானங்களையும் எல்லா அறிவுகளையும் ஆற்றலையும் மொழியையும் கற்றுத்தந்தது யாரு? அது நான் தான், நான் சொல்லலைன்னா உனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப கல்வி என்பது, மொழி என்பது அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் என்ன செய்யறான்? கற்றுக் கொடுக்கிறான். முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் வழியாக உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் பரவியது அனைத்தும் இறைவன் கற்றுக் கொடுத்ததுதான். அப்போ மொழி என்பது எவ்வளவு பெரிய அத்தாட்சியாக, சான்றாக, அறிவாக அப்படி இருக்குன்னு சொன்னா, மொழி பேசும்போதே அல்லாஹ்வை நினைக்கணும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க, இப்படி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு வரணும். அதுக்கு தான் இதை நம்ம சொல்றோம். ஜும்மா உரையில இது ஏன் சொல்லப்படுகிறது? நாம பேசிட்டு இருக்கும் போதே அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருள் கொடையாளன், எவ்வளவு பெரிய அறிவும் ஆற்றல் உடையவன். இப்ப இங்க நம்ம தமிழ் மொழி பேசிட்டு இருக்கிறோம், எதுவுமே தெரியாத ஒரு ஜப்பான் மொழிக்காரர் இங்க உட்கார்ந்து இருக்கிறார். அவரு நம்ம பேசக்கூடிய மொழியை கேட்டுக்கொண்டிருந்தால் அவருக்கு என்ன புரியும்? அவருக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. புரியதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிகிறது. இதே இப்போ நம்ம பக்கத்து மாநிலங்கள், பீகார், இதுல இமாம்கள்லாம் வர்றாங்க. நம்ம ஜும்மா உரை நிகழ்த்தும் போது இமாம் உட்கார்ந்து கேட்டுட்டு தான் இருப்பாரு. அவருக்கு நம்ம ஜும்மா உரையினுடைய எல்லா விஷயங்களும் தெரியுமா? தெரியாது. அவர் ஊர்ல அவர் தான் ராஜா. அங்க போய் அவங்க மொழியில பேசும்போது நம்ம எப்படி இருப்போம்? ஜடமா இருப்போம், எதுவும் தெரியாது. அப்ப அந்த மொழிக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு பாருங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது, இது அனைத்து மொழிகளையும் அறிந்தவன் யாரு? அல்லாஹ்வாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்? எத்தனை ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் அதை அனைத்தையும் உருவாக்கியது இறைவன், அனைத்தையும்
அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இறைவனுடைய அறிவு ஆற்றல் எவ்வளவு விசாலமானது என்பதை நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்தில் ஒரு படிக்கட்டு சகாபாக்கள் ஏறுறாங்க. ஏறும்போது என்ன செய்யறாங்க, ரொம்ப சத்தமா அல்லாஹ்வுடைய இறைவனை புகழ்றாங்க. ரொம்ப சத்தமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க ரொம்ப சத்தமா கூப்பிட வேண்டாம், மெல்ல கூப்பிடுங்க. உங்களுடைய இறைவன் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவனுக்கு கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், கேட்கக்கூடிய இறைவனைத்தான் நீங்கள் அழைக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு படிக்கட்டு ஏறும்போது மூச்சு வாங்குது பாருங்க, அப்போ கூட நம்ம அல்லாஹ்வை நினைக்கணும், அல்லாஹு அக்பர்ங்கிறோம். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ், நீங்க தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறோம். அது ஏன் அப்படி சொல்லப்படுது? நம்ம தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறோம். ஏன் அப்படி சொல்லப்படுது? தும்மக்கூடிய அந்த கன செகண்டில் நம்மளால எந்த செயல்பாடும் செய்ய முடியாது. யாராவது ஒருத்தர் போன் போடுறாருன்னு வைங்க, அப்ப நீங்க தும்முனீங்கன்னு வைங்க, தும்மக்கூடிய அந்த கடைசி அந்த கன செகண்ட்ல அந்த நேரத்தில் போன் பேசக்கூடிய நபருக்கு பதில் சொல்ல முடியுமா? காசு கேட்கக்கூடிய ஆளுக்கு காசு கொடுக்க முடியுமா? அந்த தும்மி முடிச்ச உடனே அடுத்து பதில் சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கன செகண்ட் அந்த நேரத்திலே என்னுடைய உயிர் என் கைவசம் இல்லை, இதை கொடுத்த அல்லாஹ் தான், அதான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறோம், அல்லாஹ்வுக்கு புகழ்ங்கிறோம். அப்போ ஒவ்வொரு நொடி பொழுதும் மொழியை பேசிட்டு இருக்கிறோமே, மொழியை அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே, அதை பற்றி அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை, அருள் கொடையை, அதை நினைத்து அதை ஒரு புகழ்ச்சியாக மகிழ்ச்சியாக நம்ம நினைக்கிறோமா? நினைக்கணும். அதே மாதிரி மொழி விஷயத்தில் 2-3 பார்வைகள் இருக்கிறது. தூய மொழி, இப்ப தூய மொழினா என்னது? நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இது தூய மொழி. இது இல்லாம ரொம்ப லோ கிளாஸ் மொழி இருக்கிறது. ரொம்ப லோ கிளாஸ் மொழினா இப்ப சென்னையில, அதாவது சென்னையில இப்ப நம்ம பேசுற மொழிங்கிறது இல்லாம சண்டைகள் வரும் பாருங்க, தெரு சண்டைகள் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் யாராவது சண்டைகள் போட்டு இருந்தாங்கன்னா அங்கனுக்குள்ள நின்று 2 நிமிஷம் நின்று பார்த்தீங்கன்னா அங்க பயங்கரமான மொழி ஓடிட்டு இருக்கும். அந்த மொழியெல்லாம் நம்ம பேச முடியுமா? ஜும்மாவில் சொல்ல முடியுமா? அப்போ மொழி எவ்வளவு லோ கிளாஸ்லயும் இருக்கு நீங்க பாருங்க. அப்போ மொழியை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அந்த மொழியிலையும் நீங்க நன்மை அடையக்கூடாதுன்னு சொல்லி சைத்தான் ஒரு பக்கம் என்ன செய்யறான், நிறைய வித்தைகளை காட்டுறான். ஆபாசமா பேசுறது, ரெட்டை அர்த்தத்தில் பேசுறது, கிண்டல் பேசுறது, இதெல்லாம் மொழி தானே, இதெல்லாம் மொழியில இருந்து வருது, வாயிலிருந்து தானே வருது. அப்போ நமக்கு இந்த கெட்ட விஷயங்களை பேசக்கூடிய விஷயத்திலிருந்து தவிர்த்து விட்டு நல்ல விஷயத்தை பேசி என்ன செய்யணும்? மொழியின் மூலமாக கூட நீங்க நன்மை அடையலாம். நல்ல விஷயத்தை நீங்கள் சொன்னால் அது ஒரு சதக்கா தானே, அது ஒரு தர்மம் தானே. நல்ல விஷயத்தை பேசுறீங்க, அது தர்மம் இல்லையா? ஒரு ஆளுக்கு தர்மம் செய்றீங்க, அதுதான் தர்மம் தான். நல்லதை பேசுறீங்க, அழகிய பேசுறீங்க, அழகிய ஆலோசனை கொடுக்குறீங்க, சலாம் சொல்றீங்க, அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க, மொழி ரீதியாக சில உணர்வுகளை, அழகிய வார்த்தைகளை வெளிப்படுத்துறீங்க, அது உங்களுக்கு தர்மம் தானே. அப்போ மொழியிலிருந்து இப்படியான நன்மைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? அடைந்து கொள்ள முடியும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நாளைக்கு மறுமை நாளிலே இறைவன் முன்னால் நாம் அனைவரும் நிற்போம். அன்றைய தினம் ஏராளமான அந்த மொழியை பேசக்கூடிய எல்லாரும் வருவார்கள். எத்தனை மொழி பேசியிருப்பான் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் அதிகபட்சமா ஒரு 3 மொழி 4 மொழி பேசலாம். இப்ப நம்ம தமிழ் மொழி தாய்மொழின்னு வச்சுக்காங்க, நீங்க ஆங்கிலம் பேசலாம். சில பேர் கூடுதலாக இந்த கர்நாடகா அல்லது தெலுங்கு அல்லது மலையாளம் பேசுவாங்க. அதுல கூட எல்லாத்தையும் 100க்கு 100 கரைச்சி குடிச்செல்லாம் பேச மாட்டாங்க. எல்லாம் லேசா தொட்டு பேசுவாங்க. பேசும்போது 4 மொழி எனக்கு தெரியும் சும்மா சொல்லிவிடுவாங்க. ஆனா மறுமையில் அப்படி இல்லை. லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் குழுமக்கூடிய அந்த இடத்துல பல்வேறு விதமான மொழிகாரம் நிற்பான். எப்படி நிற்பான் பாருங்க. அப்ப அல்லாஹ்வுக்கும் நமக்கும் எந்த திரையும் கிடையாது. எதுல திரை கிடையாது தெரியுமா? மொழியில் திரை கிடையாது. யாரும் மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுக்கும் ஒரு பல மொழிகள் பேசக்கூடியவர்களுக்கும் மத்தியில இப்போ தெலுங்கு பேசுகிறார், சீன மொழி பேசுகிறார், என்ன வேணாலும் பேசு. அல்லாஹ்வுக்கும் அவருக்கு என்ன கிடையாது?
திரை கிடையாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் விசாரணை கடுமையா இருக்கும். நீங்க தர்மங்கள் செய்யுங்க, எதையாவது ஒண்ணு தர்மம் செஞ்சு நரகத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஆலோசனை. அப்ப பாருங்க, மறுமை நாள்ல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, ஏராளமான மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் எந்த திரையும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த மொழிபெயர்ப்பாளரும் கிடையாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை ஏன் நம்ம சொல்றோம்னு கேட்டால், இறைவனுக்கு எந்த மொழிபெயர்ப்பாளரும் தேவையில்லை. மனிதனுக்கு ஒன்னு ரெண்டு மொழிகளைத்தான் ஒரு மொழியை தவிர கூடுதலாக கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இறந்து போனவர்களுடைய சமாதி இருக்கு பாருங்க. இப்போ நாகூர்ல அடக்கப்பட்டவர், அதே மாதிரி ஏர்வாடியில் அடக்கப்பட்டவர் தமிழ் மொழி பேசி தான் இறந்திருப்பார். அவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, யாரு வேணாலும் எந்த மொழியில வேணாலும் என்ன செய்யறான், கையேந்துறான். அது எப்படி ஏந்திர? அவர் வாழும்போது தமிழ் மொழி பேசிதானே இறந்தாரு, அவருக்கு தமிழ் மொழியை தவிர வேற எதுவும் தெரியாது தானே. அப்படி எதுவுமே தெரியாமல் இறந்த ஒருவருக்கு யாரு வேணாலும் மலையாளத்துல இருந்து வர்றான், தெலுங்குல இருந்து வர்றாங்க, கர்நாடகத்துல இருந்து வர்றாங்க, எல்லா இடத்துல இருந்து நீ ஒரு தமிழ் மொழி பேசி இறந்த ஒருவருக்கு போய் கையேந்திரிய. அப்ப நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க, அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாலும் கிடையாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு தான் எல்லா மொழியும் தெரியும். அப்படிங்கும் போது இறந்து போன இந்த அவுலியா என்று சொல்லக்கூடியவர்கள், அப்படி நம்பக்கூடியவர்கள், அவங்களுக்கு எப்படி எல்லா மொழியும் தெரிஞ்சிச்சு? அப்ப எந்த இடத்துல கொண்டு அவர்களை வைக்கிறாங்கன்னு விளங்குதா? இறைவனுடைய இடத்துல கொண்டு வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. அல்லாஹ் மட்டும்தான் அனைத்து மொழியையும் அறிந்தவன், அவனுக்கு எந்த மொழிபெயர்ப்பாளரும் கிடையாது. அப்படி பேராளற்றலுடைய இறைவனுக்கு சமமாக யாரை கொண்டு வைக்கிறாங்க? இறந்து போனவர், வாழும் போதே தமிழ ஒழுங்கா தெரியாதவர், பேச தெரியாதவர், அவரை கொண்டு வைக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த மொழி விஷயத்துல இன்னும் ஏராளமான பார்வைகள் இருக்கிறது. இப்ப அடிப்படையாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் நமக்கு ஒரு மொழியை கொடுத்திருக்கிறான், பேசுகிறோம். விலங்குகள் கூட பேசுகிறது, எறும்பு பேசுகிறது, குர்ஆன்ல வருதா இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு ஹூது ஹூதுங்கிற பறவை காணாம போயிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை எங்கன்னு கேட்பாங்க. அப்போ அது சொல்லும். அப்போ அந்த பறவைகளுக்கு கூட சில மொழிகள் இருக்கிறது. அதை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அதே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் ஒரு மொழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட மாபெரும் இறைவன் தான் துதிப்பதற்கும் புகழ்வதற்கும் ஏற்றவன். நம்ம உள்ள என்ன சொல்லணும்? நம்ம துதிக்கிற ஆளு, வணங்குற ஆளு, என்னுடைய இறைவனுக்கு எவ்வளவு பெரிய தகுதி இருக்கு, நம்ம பெருமைப்படணும். அல்லாஹ்வுக்காக சஜிதா செய்யும் போது, ருக்கு செய்யும் போது, இறைவனுக்காக நம்ம வணங்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய உள்ள எப்படி இருக்கணும்? என்னுடைய இறைவன் எவ்வளவு தகுதியானவன், எவ்வளவு ஞானமிக்கவன், அவனை நம்ம புகழ்றதுல நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடையணும். அவ்வளவு பெரிய ஆற்றலும் அறிவும் கொண்ட மாபெரும் இறைவனை நாம புகழ்ந்து அவனுடைய ஆற்றலை ஒத்துக்கொண்டு அதன் மூலமாக நன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.